கொள்ள போகிறேன். ஆடை விட்டு மீறி முந்தன் அழகுகள் துள்ள சொக்கி 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 நிற்கிறேன். ஒழித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல். நட்சத்திர தூரல் தூரல் இறக்கியோ என் அழகின் சாரல் சாரல். ஹனியோட சேஸ் வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஆஃப் பிடிஎஸ். நான் உங்கள் பெரிய. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரண்மனையோட ஒயிட் ரோஸ் சாப்டர் 18 தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து 12th முடித்த உடனே நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேவா? சரிடா. அன்றைக்கி நம்ம இதோட முடிச்சிருந்தோன்னா இந்த மாதிரி நம்ம ஆரம் வந்து உங்களை வந்து தொழு நாட்டு அங்கே போய் அந்த விசேஷமான அந்த ப்ளூ ரோஸை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அதை முடிச்சிருந்தோம். அதில் எனக்கு அச்சீவ் பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து செம்மழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சரி நம்ம கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு க்ரே கலரில் ஒரு லெஹங்கா போட்டுட்டு தலையில் நெத்தி சுட்டி அப்புறம் வந்து மூக்குத்தி அந்த ரவுண்டாக மூக்கில் குத்திருப்பீங்க. ஸோ வந்து கையில் நிறைய ஜிகுன்னு வளையல், காலில் கொலுசு, அந்த மாதிரி செம்மழகாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஆரம் வந்து ஒரு ஹார்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து லைக் இந்த ராணிங்களும் உட்காருவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து அவர் முன்னாடி உட்காந்துட்டு உங்களை வந்து ஆக்சுவலாக பனிப்பெண்கள்லாம் வந்து உங்களை அது மேலே ஏறி உட்கார வைக்கிறாங்க. ஸோ வந்து அப்படியே வந்து நீங்கள் அந்த தொழு நாட்டுக்கு வந்து அப்படியே பயணம் செஞ்சு போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்து நம்ம ஆரம் வந்து உங்களை பின்னாடி திரும்பி பார்த்து சைட் அடிக்க, நீங்கள் ஆரம்ப சைட் அடிக்க. ஸோ இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ரீச் தொழு நாட்டு. ஸோ தொழு நாட்டுன்றது இந்த தொழு நாட்டு வந்து ஒரு 3 நாட்டு தான் ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 2 நாடு இருக்குது. அது நான் வந்து போக போக சொல்கிறேன். ஸோ 3ஆவது இந்த தொழு நாடு. ஸோ வந்து இறங்கின உடனே அவர் குதிரையை விட்டு இறங்கி உங்களுக்கு அப்படியே கை கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அவரோட கையை பிடிச்சி மெதுவாக இறங்கி அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. ஸோ அங்கே வழியில் கொஞ்சம் ரோஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் ரோஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டே அந்த ஒயிட் ரோஸ்லாம் வாங்கிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அதை அப்படியே அழகாக பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. வீரன் ஷப்போ அந்த ப்ளூ ரோஸ் கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இளவரசி, நடந்தான் போகணும். ஓ சரி. ஆமாம், நீ எப்படி அந்த வார் எப்படி போச்சு, நீ எப்படி ஜெயிச்ச, கொஞ்சம் சொல்ல கேட்போம். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவர் அப்படியே அட்மையர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ சடனாக ஒரு பையன் உங்களை அப்படியே டப்புன்னு இடிக்கிறான். ஸோ நீங்களாம் அப்படியே வந்து லைட்டாக கீழே விழுவும் போது நம்ம ஆரம் வந்து அப்படியே பிடிச்சிடுறாரு. ஸோ வந்து அப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அந்த ஒயிட் ரோஸ் வந்து அந்த உங்களை இடித்தான்ல, ஸோ அவன் கையில் இருக்குது. பாஸ் உங்களுக்கு தான் கரெக்ட் ஆயிடுச்சே, நான் போய் இந்த கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடான். அப்படியே வந்து நம்ம நாம்ஜனுக்கு சமக்கும் டக்குன்னு உங்களை வந்து ஒழுங்காக நிப்பாட்டிட்டு அந்த ஸ்வாட் எடுக்கலான்னு வரும்போது விடுங்க, பரவாயில்ல, அது தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவசியம், அது விடுங்க, நம்ம அந்த ப்ளூ ரோஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி லைட்டாக சேடாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு ரோஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நாம்ஜனும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது நம்ம நாம்ஜன் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே ஒரு போ பண்ணுறாரு. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு போ பண்ணிவிட்டு வணக்கம் தேவன் தேசம் இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போ பண்ணுறீங்க. அவரும் அப்படியே உங்களை பார்த்துட்டு மண்டையாட்டிட்டு அப்படியே வந்து யாரோ தேடிட்டுருக்காரு. ஸோ வந்து நாம்ஜன் பார்த்துட்டு இளவரசரே யாரை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எதுக்கு உனக்கு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஒரு மாதிரி கரடு முட்டாவே சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம லக்கியை பார்த்துட்டு நான் வந்து வீர தேசத்தோட இளவரசி லக்கி. ஓ நீதான் அவளை, சரி ஓ இரு, நீ எந்த தேசம்னு சொன்ன? வீர தேசம். ஓ எங்கள் அண்ணனுக்கு போக போகிற மனைவியா நீ? உங்கள் ராஜாவை நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு.
நீங்களா ஷாக் ஆகிறீங்க, ஏன்னா இது உங்களுக்கே தெரியாது. அண்ணா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நம்ம நாம்ஜூனை பார்க்குறீங்க. அவரும் லைட்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஷாக் ஆன மாதிரிலாம் தெரியல, அவருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. நீங்கள் வந்து நாம்ஜூன் அப்படியே ஒத்து பார்க்குறீங்க. ஏன் அப்படி பார்க்குறேன்? ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகிறது தெரியலை, நீங்கள் ஷாக் ஆகலை? ஏன்னா எனக்கு தெரியும். தெரியுமா? தெரிஞ்சால் ஏன் என்கிட்ட நீங்கள் இதை சொல்லலை? சொல்லலைன்னா சமாளிச்சிரும் விடு. ஐயோ, எப்போ கல்யாணம் தெரியுமா? ஏதாச்சும் பண்ணி இதை நிறுத்தணும்ல. நிறுத்தலாம், நான் தான் பிளான் போட்டுட்ருக்கேன் இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறீங்க. ஸோ அப்படியே மெதுவாக நைட் ஆகுது. ஸோ அந்த நைட் டைமில் தான் அந்த ப்ளூ ரோஸ் வந்து அழகாக முட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா விரியும். ஸோ வந்து அதை பார்க்க தான் நிறைய பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க அங்கே. ஸோ நீங்களும் ஆரமோ அப்படியே அங்கே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க, எப்போ இது மலரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக ரொம்ப அழகாக அப்படியே அந்த பூ கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக விரியுது. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம சந்தோஷம். ஸோ அது எப்படியாச்சும் வாங்கணுன்னு தான் யோசிக்கிறீங்க நீங்கள். ஸோ ஆரம் வந்து அதை ஆல்ரெடி பேசி வச்சுருப்பார். ஸோ வந்து இந்த மாதிரி அங்கே நிறைய இந்த மாதிரி ப்ளூ ரோஸ் நிறைய இருக்கும். ஸோ வந்து இதை வாங்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. நிறைய நாட்டு மன்னர்கள், இந்த பிரின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ ரோஸ் தானே. ஸோ அதனால் அது வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ வந்து டக்குன்னு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இதாகுது. ஸோ அந்த திருநாட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரோஸ் வந்து மலரடைய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க, இப்போது லைக் வந்துட்டுருக்கு. ஸோ அது அழகாக வந்து அந்த பூக்கு மேலே வெடிக்கும் போது செம்ம அழகாக இருக்கும். ஸோ அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்டில் நீங்கள் அப்படியே மெதுவாக நம்ம ஆரம் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ நம்ம ஆரம் அப்படியே உங்களை மெதுவாக பார்க்குறாரு. செம்ம ஐ கான்டாக்ட் போகுது. நீங்கள் வந்து அவரை பார்த்து அப்படியே அழகாக ஸ்மெல் பண்ணுறீங்க. ஸோ அவரும் உங்களை பார்த்து அவர் டிம்பிள் ஸ்மெல் பண்ணுறாரு. ஸோ அந்த டிம்பிளுக்கே 100 தடவை விழுந்திருப்பீங்க நீங்கள். ஸோ அவரோட கையை அப்படியே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு, விட்டுறவே கூடாதரா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து உங்கள் நெத்திச்சுடி அப்படியே லைட்டாக விலகி இருக்கும். ஸோ அது அப்படியே அதை கரெக்ட் பண்ணுவார். ஸோ வந்து அப்படியே ஒரு அழகான ஒரு மூமெண்ட். ஸோ அந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் ஆரமும் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் குதிரையும் அதையும் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் நாம்ஜூனோட தோலில் சாஞ்சிட்டு அவர் கையை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி வீரனே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி. ஓ, எல்லாமே தெரியுமா? அதனால தான் அவனுக்கு இந்த ரோஸை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ ரோஸை காட்டுறாரு. நீங்களாம் ஷாக் ஆகிட்டீங்க. இது எப்படி நீங்கள் வாங்கினீங்க? வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பேசி வச்சது தான் இந்தா அப்படின்னு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரோஸை ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம யாரும் கூட நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த குதிரை மேலே ஏறி உட்காரல, எதுக்கு நடந்து போவோம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே லவ்லியாக கை கோர்த்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும் போது சடனாக நிறைய பேர் இந்த பிளாக் கலரில் ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஃபேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு வெறும் அவங்க ஐஸ் மட்டும் தான் தெரியும். ஃபேஸ்லேருந்து இந்த ஹெட் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே வந்து கத்தியோடு வராங்க. நம்ம நாம்ஜூனும் சார் ஆகிட்டார், ஏதோ வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ வந்து நாம்ஜூனும் வந்து அவரோட ஸ்குவாட் இருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம லைட்டாக நம்ம லக்கி பயப்படுறாங்க, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நாம்ஜூனை அப்படியே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து கத்தி சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம நாம்ஜூனை அட்டாக் பண்ணவங்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லக்கி கிட்டே போகிறாங்க. லக்கி கிட்டே போயிட்டு அப்படியே வந்து அவங்க கழுத்தில் கத்தி வச்சு அப்படியே இறக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே நம்ம நாம்ஜூன் வந்து உஷாராயிட்டு போய் அப்படியே அந்த பர்சனோட கையை பிடிச்சி அப்படியே வந்து டப்புன்னு இழுக்கும் போது அவங்க நம்ம நாம்ஜூன் வந்து அந்த பர்சனோட கத்தியை வச்சு அவங்க கழுத்துக்கிட்ட கரெக்டாக கொண்டு வராங்க. ஸோ வந்து டக்குன்னு அவர் மைண்டில் யோசிக்கிறாரு, என்னது இது பார்க்க பயம் மாதிரி இல்லையே, ஏதோ பொண்ணு மாதிரி இருக்குது, என்னமோ தப்பாக நடக்குதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அவர். ஸோ அப்போ வந்து கரெக்டாக
ஒரு குதிரை சவுண்டு. எல்லோரும் அந்த சைட் பார்க்குறாங்க. ஸோ வந்து அந்த பர்சன் இருப்பாங்களே, நம்ம நாம்ஜன் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்களே, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நாம்ஜன் வந்து யாருன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கழட்டு வரும்போது டப்புன்னு ஒரு குதிரை வருது செம்ம ஸ்பீடாக. அப்படியே நம்ம நாம்ஜன் அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு தான் போகுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் பிடிச்சிட்டு இருந்த அந்த பர்சனை காணும். அந்த குதிரைக்காரன் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கான். ஸோ வந்து அப்படின்ற மாதிரி நம்ம நாம்ஜன் பார்த்துட்ருக்கும் போது டப்புன்னு வந்து ஒரு யாரோ நாம்ஜனை குத்தாடும் போது கரெக்டாக நாம்ஜன் ஏய் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாம்ஜன் வந்து லக்கியை பிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பர்சன் வந்து தெரியாமல் நம்ம லக்கி மேலே லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க லைக் பின்னாடி. ஸோ வந்து அப்படியே வந்து நம்ம லக்கி வந்து அன்கான்ஷியஸ் போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். நாம்ஜன் அப்படியே சுற்றி திருப்பி அந்த நிறைய பேர் வந்து போட்டு தரலான்னு பார்க்குறதுக்குள்ள நாம்ஜன் ஸ்வாட் எடுத்து ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் சண்டை போட்டது எல்லாமே அப்படியே சும்மா பாதுகாப்புக்காக தான். பட் ஆனால் யாருமே ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவ்வளோதான். அப்படியே நம்ம நாம்ஜனுக்கு வந்து அப்படியே வெயின்ஸ்லாம் பாப்பாகி கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அவர் வந்து அவரோட ஸ்வாடை ஒரு சுற்றி அப்படியே வந்து அங்கே இருக்க எல்லாருமே ஆன் த ஸ்பாட் கொலை பண்ணிடுறாரு. ஸோ வந்து எல்லாம் ரத்த வளத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம நாம்ஜன் வந்து சரி இவங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து அந்த ஹார்ஸில் வந்து நம்ம அந்த விளக்கியை வந்து வச்சுட்டு இவரும் ஏறிக்கிறாரு. ஸோ வந்து ஏறி முடித்ததுக்கப்புறமா பார்த்தா சில அம்புகள்லாம் வந்து நிறைய வந்து அந்த சைடு நாம்ஜன் பார்த்து வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து லைக் ஹார்ஸை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இதில் வந்து அந்த ஹார்ஸ்க்கு வேலை லைட்டாக வந்து காலில் அடிபட்டுருச்சு. ஒரு அம்பு வந்து குத்திருக்கோம். ஸோ அந்த வழி தாங்க முடியாமல் அந்த ஹார்ஸ் வேறு எங்கேயோ போய் விட்டுருச்சு நாம்ஜோனையும் நம்ம லக்கியும். ஒரு ஃபாரஸ்ட் மிட்டு ஓகேங்களா, சென்டர் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ வந்து அங்கே ஒரு டனல் மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக ஒரு குகை மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம நாம்ஜன் அதை பார்த்துட்டு ஐயோ இளவரசிகள் ரொம்ப பயங்கரமாக அந்த பிளட் போயிட்டுருக்கு, இது எப்படியா ஸ்டாப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிட்டு அவர் வந்து அந்த குகைக்குள்ளே போகிறாரு. சுற்றி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்படியே மெடிசனுக்காக அந்த சில இலையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பிச்சு அரைச்சி அது லைட்டாக அவங்களோட ஹிப்பில் தான் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக இருந்தது ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கும். ஸோ வந்து அங்கே வந்து போட்டு அப்படியே வந்து கட்டு மாதிரி போட்டு விட்டுறாரு அவரோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு. ஸோ அது ஒரு மிட் நைட். ஸோ வந்து நம்ம நாம்ஜனுக்கு செமைய தூக்கம் வருது, இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த குதிரைக்கும் மருந்தெல்லாம் போட்டுட்டு அது ஒரு ஓரமாக தூங்கிட்டுருக்கோம். நாம்ஜன் வந்து அவரோட மடியை வந்து நம்ம லக்கியை வச்சுட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிகிட்டே தூங்கியிருப்பார். ஸோ அந்த அதர் சைடு நம்ம வீரவம்சத்தில் வந்து அந்த அரண்மனையில் வந்து நம்ம ராஜா பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப வரிடாக இருக்கார். அவர் வந்து போனவங்களேனும் ஆளை காணும், அவருக்கு வந்து எந்த தகவலும் கிடைக்கல ரெண்டு பேரையும் பற்றி. ஸோ வந்து ரொம்ப டென்ஷனாக பயத்தோடு உட்காந்துட்ருக்காரு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லக்கியை வந்து சம்மந்தம் வந்து ஆல்ரெடி பேசியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த கிண்டத்துலேருந்து வந்திருக்காப்புல. ஸோ வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அதாவது பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிண்டத்துலேருந்து நம்ம லக்கியோட லைக் ஃபியான்சி இருப்பாங்களே, ஸோ அவங்களும் அப்புறம் அவரோட தம்பியும் வந்திருக்காப்புல. ரெண்டு பேரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. பார்த்துட்டா இங்கே வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம லக்கியை கட்டிக்க போகிறவங்க கூட அவ்வளோ பயப்பில்லை, அவர் தம்பிக்கு தான் மரண பயம். ஏன்னா வந்து அந்த கிண்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து அவரை பார்த்து பயப்படுவாங்க எல்லோரும். ஸ்டோரி போக போக அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க வந்து சமாளிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிடுது. ஸோ வந்து நம்ம ஹாரம் வந்து அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு உட்காடுறாரு. அம்மா பா முடியல, இளவரசி எங்கே போனாங்க, ஐயோ ஏதோ நடத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம நாம்ஜன் வந்து பயத்தில் அப்படியே தேடிட்டுருக்காரு. ஐயோ எங்கே போனாங்கன்னு தெரியலையே, இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து பயமாயிடுச்சு, அவருக்கு பயங்கரமாக வேணுச்சு. ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டனல் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, அதாவது கவு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, அங்கே இல்லை.
ஸோ வந்து அப்படியே வந்து நம்ம நாம்ஜூன் வந்து அப்படியே வந்து தேடி வரும்போது ஒரு ஃபால்ஸ் வருது. ஸோ அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன சீசனோட ஃபால்ஸ் தான் அது. ஸோ அங்கே வந்து நம்ம இளவரசி அழகாக நீந்திகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம நாம்ஜூனுக்கு மூச்சே வருது. எங்கே போனீங்க இளவரசி? நான் ரொம்ப பயந்துட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சா, அதான் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் வந்து இங்கே உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்ருக்கேன். நீ வாயேன். நான்லாம் எதுக்கு இளவரசி? இல்லை பரவாயில்ல, நீயும் வா. இளவரசி நீங்கள் இப்போ ஓகே தானே? எனக்கு ஓகே தான். எனக்கு அது சரியாயிடுச்சு. உனக்கு எதுவும் ஆகலை? எனக்கு எதுவும் ஆகலை. சரி வாங்க நம்ம திருப்பி கிங்டம்த்துக்கு போகணும். இல்லைனா வந்து ராஜா ரொம்ப கவலையாக இருப்பார் நம்ம 2 பேரையும் காணோன்னு சொல்லிட்டு. நீங்கள் வாங்க, அவர்கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், நீ உள்ளவா. இல்லை இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் ரெட் ஆகுது. ஏன்னா நம்ம லக்கி வந்து லைக் ஒரு துணி மாதிரி தான் போட்டு குளிச்சிட்ருப்பாங்க. அந்த துணி வந்து நல்லா வெட்டாகி அப்படியே வந்து ஒட்டலோடு ஒட்டி செம்மையாக ஹாட்டாக இருப்பாங்களா. ஸோ வந்து நம்ம நாம்ஜூனுக்கு இடையே வந்து ஹீட்டப் ஆகுது. நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க, உள்ளே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம்ஜூனோட கையை அப்படியே பிடிச்சி நம்ம லக்கி இழுக்கிறாங்க. ஸோ வந்து நாம்ஜூனும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. ஸோ வந்து திருப்பி அப்படியே வந்து தண்ணியிலேருந்து மேலே வந்து இளவரசி இது ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம்ஜூன் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. நம்ம நாம்ஜூனுக்கா வாயெல்லாம் கொளருது. அவருக்கு இப்படியே வந்து ரொம்ப ஷை ஆகுது. பட் இருந்தாலும் அந்த ஷைனஸை காமிச்சிக்கவே இல்லையா மனுஷன். ஸோ நம்ம லக்கி வந்து ஆராமோட கையெடுத்து அப்படியே அவங்களோட ஹிப்பை சுற்றி அவங்களே ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஆரம்க்கா அப்படின்ற மாதிரி இடி ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. லவ் பண்ணுற பொண்ணு தான், ஆனால் இப்படிலாம் வந்து இருக்க மாட்டாங்களே 2 பேரும். ஸோ வந்து இப்படி ஒரு இன்டிமேசியான சீனில் அதனால் தாக்கு பிடிக்க முடியலை. ஸோ ஒரு அழகான அந்த அருவிக்கு நடுவில் ஒரு பேஷனேட்டான ஒரு கேஸ். ஸோ வந்து இந்த கிஸ்ஸோட நான் இந்த எபிசோடை வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ guys. லவ் யூ சரங்கே. பாய் பாய். சண்டே நான் போடலான்னு பார்க்குறேன். ஓகே, எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க.